போட்டித் தேர்வு பயணிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. சரி, எல்லோரும் படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ வந்து நம்ம வந்து தமிழில் பொது தமிழில் யூனிட் 5 தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, மரபு தொடர் அந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம். இந்த யூனிட் 5ல் இது 12வது கிளாஸ். ஓகேங்களா, அந்த மரபு தொடர் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஓவரால் வியூ பார்க்கணும். சரிங்களா, புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, புது புக்கு பழைய புக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓவரால் வந்து ஒரு வியூ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவோட கடைசியில் நான் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 15 கொஷின்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாலாம் அதில் வந்து மார்க் எடுத்துட முடியாது. சரிங்களா, அவுட் சோர்ஸும் போகும், ப்ளஸ் வந்து புக் அதுக்காண்டி எல்லாமே அவுட் சோர்ஸாக இருக்காது, புக்கில் உள்ளதும் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படிங்கும் போது இப்போ வந்து செய்தித்தாள் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். செய்தித்தாள் வந்து அதை படித்து நம்ம வந்து அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த இது ஆவணங்கள் அந்த செய்தித்தாளை வந்து நம்ம வந்து அதில் ரீட் பண்ணி அதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டு இது பண்ணுற மாதிரி. இப்போ 2025 குரூப் 4ல் கூட அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்ப்போம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து மாடலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மரபு தொடர் முடிச்சுட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருப்பேன். சரிங்களா, இந்த இது செய்தித்தாள் கொடுத்து எப்படி கேட்காங்க, அந்த நிறையா திட்டங்கள் அந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அதை புரியும். இது ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்த கிளாஸ் எடுக்கும் போது அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம இப்போ மரபு தொடர் பார்க்கும்போது நம்ம ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கணும். ஏன்னா 3 மார்க் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரே இதாக போனால் உங்களுக்கும் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு இதிலே நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்காண்டி இது மட்டுமாமா கிடையாது, நம்ம அந்த டாபிக் பார்க்கும் போது நம்ம எல்லாமே வந்து அதுக்கான இதை நிறைய சோர்ஸ் வந்து அதுக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அடித்து பாருங்கள். ஓகேவா, ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதுக்கு கீழே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்கும். இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் ப்ளஸ் வந்து டெலிகிராம் லிங்க்கும். சரிங்களா, இந்த 2ல் ஏதாவது ஒரு இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆகி உள்ளே போக முடியலன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப போங்க, கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே போகும். சரிங்களா, ஒன்று டெலிகிராமுக்குள்ளே போங்க, இல்லைனா வாட்ஸ்அப் குரூப். அதில் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து டெய்லி இந்த வீடியோ கிளாஸஸ்க்கான டெஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதை அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் அந்த மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் இயல் 6ல் தான் கொடுத்துருக்காங்க அந்த மரபு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த மரபு தொடர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் மரபு தொடர்னால் மரபுனால என்ன ஒரு விஷயத்தை வந்து அப்படியே சரிங்களா அதை மாற்றாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறது, அதான் மரபு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த தன்மை வந்து மாறாமல் இருக்கணும். அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்களோ அந்த இதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த தொடர்களை வந்து நேரடியாக இல்லாமல் அதோட உட்பொருள் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும். அதுதான் மரபு தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கன்னா இது வந்து 8th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிளாஸஸை வந்து பார்த்துட்டு டெஸ்ட் அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஃபஸ்ட்டு பாருங்கள். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்கி இருக்கிறது. கொடிகட்டி அப்படிங்கிறதுனாலே அது நம்ம தெரியும் புகழ்பற்று. சரிங்களா, கொடிக்கட்டுனாலே ஒரு ஃபேமஸான இது. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு அவசர கொடுக்கைன்னு யாரை சொல்லுவோம்? எந்த ஒரு விஷயத்துலையுமே எண்ணி செயல்படாமல் இருக்கிறது, டக்குன்னு அடுத்தடுத்த முடிவு எடுக்கிறது யோசிக்காமல். ஓகேங்களா, அப்புறம் ஆயிரங்காலத்து பயிர்னா என்னது? இயலாத செயல். ஓகேங்களா, சாரி, ஆயிரங்காலத்து பயிர் இது வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பழமையான விஷயத்தை குறிக்கிறது, நீண்ட காலமாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது. ஓகேங்களா, கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல். கம்பி நீட்டுதல்னால் விரைஞ்சு வெளியேறுதல். காணல் நீர்னா என்ன அப்படின்னா இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும், இருப்பது போல். அதே மாதிரி கண்ணை மூடிக்கொண்டுனா இயலாத செயல். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா
இருக்கா. அதே இதை மரபு தொடர்களில் சென்டென்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க சரிங்களா. எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஆனால் அவங்களுக்கு நம்ம சிலபஸில் மரபு தொடர்ன்னு இருக்குது. நம்ம எந்த வேலை கேட்டாலும் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. அப்போ நம்ம எல்லா வேலையும் நம்ம கரண்ட் அப்டேட்டை பார்த்துக்கணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா வாழையடி வாழையாகனாலே உங்களுக்கு தெரியும். முகலாய மன்னர்கள் வந்து அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா முகலாயர்கள் எல்லாருமே அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகன் பேரன் அப்படின்னு அடுத்து ஆட்சி பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியும், பரம்பரையாக இருக்கிறது ஓகேங்களா. அப்புறம் முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலினி, அதாவது மாலினிங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா முதலை கண்ணீர்னால என்னது, ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு பொய்யான அழுகை அழுகிறது, நடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நினச்ச காரியத்தை செய்யணும்னா ஒரு பொய்யான அழுகை அழுகிறது தான் முதலை கண்ணீர். எடுப்பார் கைப்பிள்ளைனா சீதையை பொறுத்த மாட்டில் ராமன் வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, சொந்த சிந்தனை அற்றவன். சீதை வந்து என்ன நினைக்கிற, ராமனை அவன் யார் எது சொன்னாலும் நம்பிடுவான், அவனுக்குன்னு யோசிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். அதாவது எடுப்பார் கைப்பிள்ளைனாலே யார் பேச்சையும் கேட்காம யார் பேச்சையும் கேட்குறது. அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, அதாவது பகுத்தறிவு இல்லாமல் ஒரு விஷயத்த யாராவது சொல்கிறாங்களா அதை அப்படியே கேட்குறதா தான் எடுப்பார் கைப்பிள்ளை. இது வந்து நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ வந்து இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு எப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1 hour கிடைக்குமோ அப்பப்போ, அதாவது 1 hour முழுசாக உட்காந்து எழுதணும் இல்லை, உங்களுக்கு எப்பப்போலாம் ஒரு டைம் கிடைக்குதோ அந்த ஃப்ரீ டைமில் இதுக்குன்னு ஒரு 10 நிமிஷமாக ஒதுக்கி அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி, நம்ம அதுக்கப்புறம் 2 கிளாஸ் முடிஞ்ச பிறகு 2 யூனிட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கான நோட்ஸ் வைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. கிளாஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து கூடவே வந்தால் மட்டும் போதும். சரி, இப்போ 8th புக்கில் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே அவன் என்ன பண்ணுறான், தாளம் போடுறான் சரிங்களா. தாளம் போடுதல் அப்படிங்கிற பொருள் என்னன்னா துன்பப்படுதல். அதாவது தாளம் போடுறது வந்து துன்பப்படுதல் சரிங்களா. அவன் இல்லாமல் கஷ்டப்படுற விஷயத்த சொல்லுது. அதுக்கப்புறம் முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலை. கயிறு திரிப்பதுன்னா ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த திரிச்சு சொல்கிறது. ஒருத்தவங்க நம்ம ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே திரிச்சு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது, இல்லாததை சொல்கிறது ஓகேங்களா. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடி கட்டி பறந்தார். கொடி கட்டினாலே உங்களுக்கு தெரியும் புகழ் எதுனாலும் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான். அதாவது வந்து அவன் பணத்தை திருடலன்னு சொல்லி பொய்யான அழுகை ஏமாத்துறான். செய்தி தெரியுமா அப்படின்னு வேலனுக்கு ஆணை வந்து விட்டது, வேலை கிடைத்து விட்டது சரிங்களா. அதாவது செய்தி தெரியுமா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, வேலனுக்கு வந்து ஆணைங்கிறது அவனுக்கான வேலை சரிங்களா. வேலனுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்றத அவங்க ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணைனா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல அதை சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் பாருங்கள், இது வந்து புக்கில் உள்ளதான் எல்லாமே சரிங்களா. கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே அவன் என்ன பண்ணுறான், தாளம் போடுறது துன்பப்படுதல் ஓகேங்களா. இதே தான் அங்கே திரும்பியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதைத்தான் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து பாருங்கள். இந்த இதில் கீழ்காணும் மரபு தொடர்களை உரிய இடங்களில் பொருத்தி எழுதுக அப்படின்னு போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட குடும்பம் வந்து வாழையடி வாழையாக ஒருத்தர் அந்த அடுத்து பரம்பரையாக வந்திருக்கு, ஆட்சி செய்து தொண்டாற்றி வந்திருக்கு. எதனாலும் அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கியதனால் கந்தனுக்கு சீட்டு என்ன பண்ணிடுச்சு, கிழிஞ்சிருச்சான். அதாவது அவனுக்கு சீட்டு கிழிஞ்சிருச்சுங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து ஒர்க்கிங் டைமில் வந்து ரொம்ப வந்து தூங்கிட்டு இருந்தனால, பொறுப்பு இல்லாமல் இருந்தனால அவன் சீட்டை வந்து அவனுக்கு வேலை வந்து இல்லாமல் போயிடுச்சு. கதிரவனுக்கு உலகில் நடப்பது எதுவுமே அறியாது, அவன் ஒரு புத்தக பூச்சி. அதாவது அவன் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டே இருக்கான், புத்தக அறிவு மட்டும் ஒருத்தவங்களை வந்து உயர்த்தாது, எல்லா அறிவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வது இன்று மலையேறி விட்டது. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வது அப்படிங்கிறது இன்று மலையேறி விட்டது, இன்னைக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முருகன் கையிலிருந்து பொருளை இழந்து விட்டான், அவன் பெருஞ்செலவாணி, அவன் வந்து ரொம்ப வந்து காசு செலவு பண்ணுறத சொல்லுது. இப்போ 9th புக்கில் பாருங்கள், இயல் 6 கொடுத்துருக்காங்க. எட்டா கனி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதையும் சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எட்டா கனினா என்னது, ஒரு விஷயத்தை வந்து எந்த செயல்லையுமே வெற்றி என்பது எட்டா கனி இல்லை. ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணால் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காதது அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து கண்டிப்பாக அதை அடைய முடியுங்கிறாங்க. உடும்பு பிடினாலே தெரியும், உறுதியாக இருக்கிறது, தன்னோட விஷயத்தில் தமக்கு பிடிவாதமாக இருக்கிறது. அடுத்து கிணற்று தவளைனா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்த வந்து குறுகிய எல்லைக்குள்ளே இருக்கிறது, ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுறது, உலகத்தை தெரிஞ்சிக்காமல் அறியாமையாக இருக்கிறது தான் கிணற்று தவளை. ஆகாய தாமரைங்கிறது என்னது, அதாவது ஒரு விஷயத்த வந்து
ஆகாய தாமரை வந்து பறிக்க விரும்புவது போல் இல்லாத ஒன்றை, அதாவது ஆகாயத்தில் வந்து தாமரை இன்றி கிடையாது, ஆனால் அதை வந்து நம்ம பறிக்கணும்னு நினைக்கிறோம்ல, இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதா இங்கே ஆகாய தாமரைன்னு சொல்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னது, ஒரு விஷயத்த அப்படியே யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறது. மேலதாளத்துடன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்க, அமைச்சர்கள் யாராவது வந்தாங்கன்னா ஒரு ஆறாவாரத்தோடு இருப்பாங்களே, அதான் மேலதாளத்துடன். அடுத்து பாருங்கள், கை வந்த கலைனா என்னது, ஒரு விஷயத்த 9th புக்கில் தான் இருக்குது ஓகேங்களா, பக்கம் வந்து 86. இதில் வந்து பார்த்திங்கன்னா பருவம் 1 ஃபஸ்ட் டேர்மில் அது வந்து பழைய இதில் இருந்து எடுத்தது ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா கை வந்த கலைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் நம்ம நல்லா அதில் வந்து விருப்பமாக ஆர்வமாக செய்கிறோன்னா பழகி பழகி அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், பழகி அதில் நம்ம டேலண்ட் ஆயிடும்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து சமைப்பது அப்படிங்கிறது ஒரு கை வந்த கலை அப்படிங்கிறாங்க சரிங்களா. அத்தி பூத்தார் போலங்கிறது அரிதாக சரிங்களா, ரேராக. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அத்தி பூத்தார் போலங்கிறது என் மாமா என் வீட்டிற்கு வந்தார்னா அரிதாக ரேராக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறது என் ஆசிரியர் நடத்திய பாடம், எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இருந்தது. அப்புறம் பாருங்கள் 10th பழைய புக்கில் இருக்குது. மரபு தொடர்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பொருளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொடரை வந்து தொன்று தொட்டு அப்படியே வழங்கியிருக்காங்க. அதாவது ஒரு மரபுனா என்ன, ஒரு விஷயத்த அப்படியே சொல்கிறது, எந்த விதத்தையும் மாற்றாமல் அதை அப்படியே சொல்கிறது தான் என்னது மரபு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அந்த விஷயத்த முன்னோர்கள் என்ன கூறுறாங்களோ அதை வந்து அப்படியே சொல்கிறது தான் மரபு. அந்த இதுக்கு வந்து நேரடி பொருள் வந்து கூற முடியாது, அதோட உட்பொருளை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நேரடி ஆயிரங்காலத்து பயிருங்கிறதுக்கான என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆயிரங்காலத்து பயிருங்கிறது அது முன்னோர்கள் சொல்லி வச்சுது, ஆனால் அதை வந்து நீண்ட காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது அதோட உட்பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேரடியாக அதோட விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் நம்ம வந்து அதுக்கோட உட்பொருளை எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். எடுத்துக்காட்டுங்க பார்த்திங்கன்னா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சொன்னலாம் காணும். அதாவது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே படிக்கிறாங்க, அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, போய்விட்டது அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். இப்போ பாருங்கள், ஆயிரங்காலத்து பயிர் சரிங்களா. ஆயிரங்காலத்து பயிர்னால் நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளைனா சிந்தனையின்றி சொல்பவர்களோட பேச்சு அப்படியே கேட்குறது. ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உறவாதுன்னா பட்டறிவில்லாத படிப்பு. அதுக்கப்புறம் படிப்பறிவு. அதுக்கப்புறம் அவளை நினைத்து உரலை இடைத்தல் அப்படிங்கிறது எண்ணும் செயலும் ஒத்து வராமை சரிங்களா. முதலை கண்ணீர்னா பொய்யழுகை. அவசர கொடுக்கை அப்படிங்கிறது எண்ணி துணியாதார். அப்புறம் பாருங்கள், ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம். கம்பி நீட்டல்னா சொல்லிக்கொள்ளாமல் அப்படியே போகிறது, விரைஞ்சு வெளியேறது. தாளம் போடுதல்ங்கிறது எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது சரிங்களா, அப்படிங்கிறதும் இருக்குது. துன்பம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது சரிங்களா. தாளம் போன்றதுனா அதுவுமே அதுதான் சரி. காணல் நீருங்கிறதுனா இருப்பது போல் தோணும் ஆனால் இல்லாது. பஞ்சாய் பறத்தல்னா பஞ்சா பறக்கிறது, அலைஞ்சு திரியிறது. குட்டிச்சுவருங்கிறது பயனின்றி இருத்தல். குட்டி இழத்தல்னா மீதியாக பேசுதல் ஓகேங்களா. இதை வந்து பாருங்கள், அதில் வந்து பொறுத்துக்க இது தொடர் வந்து கொடுத்து அதை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கோவோட குடும்பத்தினர் வந்து வாழையடி வாழையாக வேளாண் தொழில்னா பரம்பரையாக அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காங்க, திரைவானில் வந்து கொடி கட்டி பறந்துருக்காங்க. அதனால் புகழ் பெற்று தனி புகழ் கொடி கட்டினாலே புகழ் சரிங்களா. சீட்டு கிழிந்து விட்டதுங்கிறது இங்கே வேலை போய்விட்டதுன்னு அர்த்தம். முதலை கண்ணினா பொய் அழுகை. கயிறு திரித்தல்னா மறந்து போதல். அதாவது மறந்து போதல்ங்க திரித்து கூட இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேயும் திரும்ப அதே தான் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதனால் அடுத்தது போகலாம். இங்கே வந்து 11வது வகுப்பில் இங்கே நம்ம ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டையுமே ஒரே சேராக தான் படிச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா இந்த வட்டம் வந்து உங்களுக்கு புக்கு வந்து அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஎன்பிசி முடிஞ்சப்பறம் அடுத்த டிஎன்பிசியில் வந்து புக்கை வந்து மாற்றிடுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புக்கில் பழைய புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையுமே சேர்ந்து வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கலாம் சரிங்களா. அதனால் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. புக்கில் வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம் ஓகேங்களா. புக்லேயும் பார்த்துக்கணும், ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸும் பார்த்துக்கணும் சரிங்களா. சரி ஓகே. இப்போ வந்து தலையில் வைத்து கொண்டாடு அப்படிங்கிறத இங்கே என்ன சொல்கிறாங்க, மரபு தொடரில் உட்பொருள், அதாவது தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வாய் நீளம்
காட்டாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இதை நம்ம டெஃபினேஷனை வந்து கொடுத்துருக்கோம். அந்த இதை வந்து அப்படியே அந்த இதை தான் நம்ம இங்கே டைப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை யாராவது செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அதுக்கான பொருள். முகத்தில் அரைந்தார் போல் அப்படிங்கிறது ஒருத்தவங்க தவறு செய்தாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப அதிகமாக வந்து சுட்டி காட்டி அவங்க எப்படி அப்படின்னு சொல்லி அரைந்தார் போல் உண்மையை சொன்னான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தவறு செய்தவனே அவன் வந்து நண்பன் கிட்ட முகத்தில் அரைஞ்சாது போல் உண்மையை வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிறது. அப்புறம் கண்ணை உறுத்துகிறதுனா அந்த பழைய கட்டிடம் இத்தனை புதிய கட்டிடங்களுக்கு இடையே கண்ணை உறுத்துறதா ஒரு விஷயத்த வந்து பளிச்சுன்னு தெரியறதோ இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்ணை உறுத்தும் அப்படிங்கிறாங்க. ஒரு புது கட்டடம் இருக்குது, அந்த இடத்துல பழைய கட்டடம் இருந்துச்சுன்னா அந்த புது கட்டடம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அந்த பழைய கட்டடம் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அதான் காதில் பூச்சுட்டுறதுலாம் வேலை செய்யாமல் சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது. அடுத்து மூக்கரு பட்டு போனான்ங்கிறது பொய் சொல்லியே அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சபையில் மாட்டிக்கிட்டான் பொய் சொன்ன பிறகு. அதுக்கப்புறம் வாய் நீர் காட்டாதே அப்படிங்கிறது அவன் அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட யாருக்குமே வாய் நீர் காட்டலை. வாய் நீர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு விஷயத்த வந்து அவன் அவ்வளோ செல்வமாக இருந்தாலுமே அவன் அவ்வளவா வெளியே வந்து காட்டிக்கல, பகட்டாக இல்லாமல் எளிமையாக வாழ்ந்திருக்கான். இரட்டை நாக்கு போச்சுன்னா மாற்றி மாற்றி பேசுறது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கே தெரியும், இந்த இப்போ தேர்தல் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறனால நிறையா வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது 1-2 மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேருக்கு நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து பல்லை கடித்து கொண்டுனா ஒரு விஷயம் வந்து ஆசிரியர் வந்து திட்டியுமே மாணவன் என்ன பண்ணுறான், கோபத்தை வந்து வெளிக்காட்ட முடியாது, பல்லை கடிச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறான். முதுகில் குத்தி விட்டான்ங்கிறது உண்மையான நண்பன். சரிங்களா? உண்மையான நண்பன் என்று நினைத்தேன், ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், முதுகில் குத்திட்டான். காலில் வெந்நீர் ஊற்றி கொண்டுனா ரயிலை பிடிக்காத அவசரமாக போடுறது, வேகமாக ஒரு விஷயத்த ஓடுறது தான், அதுதான் அந்த காலில் வெந்நீரை வந்து ஊற்றிக்கிட்டது. இப்போ பாருங்கள், சிற்சில அதாவது வட்டார மரபுகளை அறிந்து கொள்க அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து 11th புக்கில் இருக்குது. சரிங்களா? இதை வந்து ஜஸ்ட்டு வந்து வட்டார மரபுகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தீமிதியில் திருவிழாவில் தீக்குழியை பூக்களி என்றும் தீமிதியில் பூமிதியல் என்றும் சொல்லுவது மரபு. அதாவது மரபு மீன்ஸ் நான் என்ன சொன்னேன், அந்த தீ மிதிக்கிற விழாவை நம்ம வந்து பூக்குழின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கான பூவில் நடந்து போல் நம்ம என்ன பண்ணுறோம், தீயில தான் நடந்து போகிறோம். அந்த தீ தான் என்னது, அதை வந்து அந்த மரபு சொல்லு. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம், முன்னோர்கள் வந்து அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தீ மிதிக்கிற விழாவை பூக்குழி மரபு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மரபான விஷயம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2வது பாருங்கள், நீர்வளம் மிகுந்த பாங்கரில் பூ விளையும் வெள்ளாமை பூ வெண்பது மரபு. அதாவது அந்த பூ, அந்த நீர்வளம் இருக்குல்ல, நீர்வளம் இருக்குல்ல, அதிகமான பூ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிறத வெள்ளாமை பூ அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபு. சரிங்களா? அதுக்கப்புறம் மிளகு நீரை சாத்தமுது வைணவர். அதாவது பார்த்திங்கன்னா அந்த மிளகு நீரை வந்து வைணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாற்றமுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மரபான விஷயம். அதே மாதிரி திருமணம், இந்த மாதிரி ஒரு மங்களமான நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது. அதாவது பார்த்திங்கன்னா அது செட்டிநாடு மரபா. அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் போடுறாங்கல்ல, முன்னாடி வந்து பந்தல் போட்டு இந்த மாதிரிலாம் ஒரு மங்களமான ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா பந்தல் போட்டு அந்த விஷயத்தெல்லாம் கொட்டகைலாம் இது பண்ணுறாங்களே, அது வந்து ஒரு கீற்று வேயிறத கொட்டகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆசிரியரை ஐயர் என்றே அழைப்பது வேலூர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மரபு. வேலூர் ஆம்பர் வட்டத்தார் மரபு. ஆசிரியர் வந்து அவங்க ஐயர்னு சொல்லுவாங்களாம். வேலூரை சேர்ந்த ஆம்பூர் வட்டத்தார் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அமிழ்தத்தை உப்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. சரிங்களா? அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அவங்க வந்து அமுதை வந்து உப்புச்சாருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மரபாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? மரபுனா அந்த விஷயத்த மாறாமல் அப்படியே சொல்கிறது, முன்னோர்கள் சொன்னது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பில் இயல் 7ல் இது வந்து சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. எதிர்நீச்சல்னால் என்னது, ஒரு வாழ்க்கையில் இப்போ இந்த டிஎன்பிசி பீரியட்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க, என்ன பண்ணணும், எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். பாதையிலே விட்டுட்டு நீங்கள் போனீங்க, இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் தொட்டுட்டீங்க,
பாதிலே விட்டு போனீங்கன்னா லைஃப்பில் வந்து என்றைக்கினாலும் அந்த இடத்துல ஒரு நிலமை வரும். அப்போது யோசிப்பீங்க, ஐயோ நம்ம அன்னைக்கே பண்ணியிருந்தா நம்ம இப்போ வந்து வேற மாதிரி இருந்திருப்போம் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு யோசிப்போம். அப்போ அது வந்து ஏன் நம்ம கஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம இன்றைக்கே பார்த்துட்டோன்னா நம்ம அன்றைக்கி முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும்ல. அதான் இங்கே சொல்கிறாங்க, எதிர்நீச்சல்னால் வாழ்க்கையில் எந்த தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்கிறதா அதற்கான வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிறது தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறது தான். சரிங்களா? சொந்த காலில் நிற்கிறதுங்கிறது பாராட்டுக்குரியது. தாளம் போடுதுன்னா எதை சொன்னாலும் அப்படியே கேட்குறது, இல்லை அப்படின்னா துன்பம் வர்றது, இல்லை அப்படின்னா அந்த பொதுநலத்திற்கு உகந்ததாக இல்லாவிடில் கூட ஆமாம் 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 ஆமான்னு ஒரு விஷயத்த ஆமாம் ஆமான்னு சொல்கிறது. ஓகேங்களா? மதில் மேல் பூனைங்கிறது நல்லவர் பக்கம் போதா தீயவர் பக்கம் போதா அப்படிங்கிறத நிற்காமல் அந்த இது வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது. ஓகேங்களா? நிறைக்கூடம் அப்படிங்கிறது கற்றறிந்த சான்றோர்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறைக்கூடம் மாதிரி அமைதியாக இருப்பாங்களாம். சரிங்களா? நிறைக்கூடம் வந்து தழும்பாதுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைக்கூடம் வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் தழும்பாமல் இருக்கும். அதே மாதிரி தான் அறிவாளர்கள் எல்லாமே தழும்பாமல் அமைதியாக இருப்பாங்கங்கிறாங்க. கை தூக்கி விடுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையான இப்போ நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கான உதவிகளை செய்து யாராவது உதவி பண்ணுறாங்களோ அதுதான் பேருதவி, கை தூக்கி விடுறது. அடுத்து கண்ணா இருத்தல் அப்படிங்கிறது ஒரு வேலையில் காரியத்தில் கண்ணாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவசர கொடுக்கை அப்படிங்கிறது எண்ணி துணியார். ஓகேங்களா? அப்புறம் முதலை கண்ணின்னா பொய் அழுகை. காணல் நீருங்கிறது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போதை பொருளுங்கிறது ஒரு விஷயத்தில் இன்பம் தர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து இன்பம் கிடையாது. அது வந்து என்னது லைஃப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய துன்பம் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12th புக்கில் பாருங்கள், ஆற அமர அப்படிங்கிறாங்க. ஆற அமரங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப யோசித்து மெதுவாக நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அமைதியாக போய் நம்ம என்ன பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட முடிவை கேட்டால் அவங்க நம்மளை குழப்பி தான் விடுவாங்களே தவிர இந்த சமுதாயம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுல நம்மளை வந்து ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கேட்க போனோம்னா நம்ம மேலும் பிரச்சனையாக்கி விடும். இல்லைன்னா என்ன பண்ணோம், அதை குழப்பி விட்டு நம்மளை வந்து ரொம்ப வந்து பைத்தியம் பிடிக்க வச்சிரும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா நம்மளே போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஆற அமர யோசித்தாலே நம்மளுக்கான தீர்வை நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? உணர்ச்சி வசப்படாமல் தனியாக போய் அதை தான் சொல்கிறாங்க. ஆணி அடித்தார் போலங்கிறது தமிழாசிரியை நடத்திய குறியீட்டு இலக்கணம் வந்து மனதில் ஆணி அடித்தார் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஓகேங்களா? அகலக்கால்ங்கிறது பின்வரும் விளைவுகளை யோசிக்காமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய விஷயத்த வந்து ஒரு பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தில் தொழிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பெருசாக முதலீடு பண்ணுறதுங்கிறது ஒரு அகலக்கால் வைக்கிறதான். சிறுக சிறுக தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வழி வழியாகங்கிறது சோழ மன்னர்களோட இது வந்து வழி வழியாக அவங்க அதே மாதிரி தெரியும். சோழ மன்னர்னாலே அவங்க மகன் அவங்க பேரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்கிறது தெரியும். கண் துடைப்புங்கிறது இப்போ இதை தான் கண் துடைப்பு. எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வரும்போதெல்லாம் தம்பியை அரவணைத்தும் என்னை அடித்தும் ஒரு கண் துடைப்பு நடத்துவாங்க. அதாவது சும்மா இதே மாதிரி இந்த தேர்தலெல்லாம் கண் துடைப்புக்காண்டி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்பாங்க. அப்புறம் ஒரு 10 கோரிக்கை பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு 10 கோரிக்கை வச்சோன்னா அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி அவங்க ஒரு 10 வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த 10 வாக்குறுதியில் 1-2 மட்டும் நிறைவேற்றிட்டு மிச்சம் எல்லாமே ஒரு கண் துடைப்புக்கு நடத்திட்டு மிச்சம் எல்லாத்தையுமே அடுத்த தேர்தலில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததும் அதே இது பண்ணுவாங்கள்ல, அதான் கண் துடைப்பு ஒரு பேருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம். கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது விரைந்து வெளியேறுதல். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் அது வந்து இராது அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையாகங்கிறது தலைமுறையாக. இந்த மரபுத்தோட உவமையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சேம் இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா மரபு தொடருங்கிறது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது, அதாவது வந்து அந்த மரபை மாறாமல் அதோட உட்கருத்தை தெரிஞ்சுக்கிறது. உவமையும் இப்படி இருந்தால் அப்படி அப்படிங்கிற மாதிரி அது போல் அந்த மாதிரியும் சொல்லலாம். இல்லைனா அதோட பொருள் புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரியும் கேட்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்குறது. அடுத்து பாருங்கள், அடுத்து காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் இருக்காது. அப்புறம் அவசர கொடுக்கை அப்படிங்கிறது எண்ணி செயல்படாமை. அடுத்து பாருங்கள், திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் வந்து நகரமாக கொடி கட்டி பறக்கிறது, புகழ்பெற்று எதுனாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிணற்று தவளை போகிறது வெளி உலகம் தெரியாமல் இருப்பது. அப்புறம் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் அப்படிங்கிற சொல் பேச்சை அப்படியே கேட்டு நடப்புறவங்க.
அத்தி பூத்தார்னா அரிதாக இருக்கிறது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடந்த அந்த மரபு தொடர் வந்து நம்ம இந்த இதில் கேட்டிருக்காங்கல்ல, இந்த இதில் தான் இந்த இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. இதுவுமே ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நம்ம புக்கில் உள்ளதை நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் அப்டேட் பண்ணுவோம் எல்லாமே. இப்போ வந்து மரபு தொடர் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம ஓரளவு ஒரு வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புது புக்கு பழைய புக்கு எல்லாமே பார்த்து எடுத்தாச்சு. சரிங்களா? நோட்ஸ் வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக எல்லாமே ஒரு சேர கொண்டு போகணுங்கிறது நம்மளோடது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அங்கேயும் இங்கேயும் தேடி அலையாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த செய்தித்தாள தலையங்கம் இந்த டாபிக் பாருங்கள். இதிலே உங்களுக்கு தெரியும், இந்த வாசித்து புரிந்து கொள்ளும் திறனுக்கு கீழே அந்த யூனிட் 5க்கு கீழே தான் இந்த செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் இதிலிருந்து அரசு சார்ந்த செய்திகள்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? அந்த செய்தித்தாளை கொடுத்து அந்த கரண்ட்டு இன்னும் ஏதாவது ஒன்று கொடுத்து அதுலேருந்து நம்ம வாசித்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது தமிழகத்தோட நியூஸ் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எல்லா பள்ளிகளுமே இப்போ பள்ளியிலே இப்போ பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வங்கி கணக்கு ஃபுல்லாக வந்து தொடங்குவதற்கு ஆதார் எண்ணை வந்து அவங்களுக்கு இணைக்கிறதுக்கான வழிகாட்டல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் எல்லா பள்ளிகளுமே 1 முதல் 12 வரைக்கிற எல்லா பள்ளிகள்லையுமே இடைநிற்றல் இல்லாமல் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய உதவி ஊக்கத்தொகைகள்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி நிறையா வந்து இடைநிற்றல் கூடாது, எல்லாருமே படிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து புதுமை பெண் திட்டம், அந்த பெண் இந்த பெண் அப்படின்னு சொல்லி எல்லா இதுவுமே இப்போ ஆண்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு வர்றாங்க. 12th படித்து இது இப்போ காலேஜ் முடிச்சு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் 12th வரைக்கும் இது படிச்சிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி 10 வயதுக்கு உள்ளவங்களுக்கு இந்த புதிய கணக்கை தோன்றதுக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அவங்களோட பாதுகாவலர்களுக்கான கணக்கை வந்து நம்ம வந்து தொடங்கப்படும். அவங்களுக்கோட அந்த அக்கௌண்ட்டாக தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மேஜர் வந்து ஆகலை, மேஜர் ஆன பிறகு தான் அவங்களுக்கு அந்த தனியாக அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பராமரிக்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப தொகை எதுவும் இல்லாத கணக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், இந்த வங்கி கணக்கோடு இணைக்கப்பட வேண்டிய ஆதார் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னது வங்கி கணக்கோட ஆதார் எண்கள் தான் இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஆதார் எண்கள் தான் என்னவாகும் இணைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் எண்கள் தான் இங்கே வந்து இணைப்பாங்க. ஓகேங்களா? இந்த தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஆதார் எண்கள் தான் இங்கே வந்து இருக்குது. சரிங்களா? அதை தான் இணைக்கிறாங்க வங்கி கணக்கோட. அடுத்து பாருங்கள், பள்ளியிலே வங்கி கணக்கு துவங்க அளிக்கப்படும் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 12 வகுப்புலேயும் இப்போ எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து பள்ளிகளிலே வங்கி கணக்கு தொடங்குவதற்கான காரணம் என்னென்னா உதவித்தொகை பெறுவதற்காக தான். இப்போ இந்த 12th முடித்தவங்களுக்குலாம் 5000 ரூபா போடுவாங்க, ஸ்காலர்ஷிப் வந்து போடுவாங்க. ஏன் அதுக்குன்னா காலேஜ் படிக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாருமே வாங்கியிருப்போம். அப்போ அந்த மாதிரிலாம் உதவித்தொகை பெருக்கிறதுக்கான தான் பேங்க் பாஸ்புக்கை வந்து நம்மளுக்கு ஒரு 6th 7th படிக்கும் போதே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வங்கி கணக்கு துவங்க அளிக்கப்படும் குறைந்தபட்ச வயது வரம்புங்கிறது 5 முதல் 10 வயசுக்குள்ளே. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளியிலேயே தொடங்கப்படும் வங்கி கணக்குகளோட ஆரம்ப தொகைங்கிறது எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளியிலேயே தொடங்கப்படும் வங்கி கணக்குகளான ஆரம்ப தொகை வந்து இருக்காது. தொகை இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதான். சரிங்களா? ஆனால் வந்து சில ஸ்கூல்லலாம் ஒரு 100 ரூபாயாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடணும், அது 100 ரூபா போட்டு தான் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம இப்போ பொறுத்த வரைக்கும் ஆரம்ப தொகைங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து அரசு செய்தி அப்படிங்கும் போது இப்போ இந்த குற்றால அருவிங்கிறல அதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் ஷ்பா. சரிங்களா? தென்னிந்தியாவின் ஷ்பா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இஷ்பா அப்படிங்கிறது தான் அந்த குற்றாலம். சரிங்களா? இஷ்பானா என்னது? குற்றாலம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு செய்தியில் நவீன வசதியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 15 கோடி. சரிங்களா? 15 கோடி மதிப்பில் பேர் சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும். சரிங்களா? ஏன்னா குற்றாலங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான இது. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் இந்த மருத்துவம் இதுக்கு வந்து 15 கோடி ரூபாய் வந்து அதற்கான சீரமைப்புக்கான இது வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றுலா தலமாக வந்து இது பண்ணணும். ஏன்னா பயணிகள் எல்லாருமே வட்ட சீசனுக்கு போகிறாங்கன்னு சொல்லி 2025 Group 4 வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கே கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த இது தென்னிந்தியாவின் ஷ்பா என்று அழைக்கப்படும் அருவி வந்து குற்றால அருவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அது கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்கள், இது வந்து ஸ்கீமு. இது வந்து கலைஞரோட இந்த கனவு இல்லம் திட்டம் இருக்குல்ல, அவங்களோட இதில் வந்து அவங்களோட 97வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த திட்டம் வந்து தமிழக அரசால் வந்து அறிவித்து அதுக்கான வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விருதுகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 2021-22ஆம் நிதியாண்டில் வந்து அதை செயல்படுத்தி இருந்திருக்காங்க. 2021 அவங்க கலைஞர் பீரியட், அந்த மு.க. ஸ்டாலின்ஸ் அவங்க வந்தாங்கல்ல, அந்த 2021 அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு நிறைய விருதுகள்லாம் நிதியாண்டுலேருந்து விருதுகள் கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்க பிறந்தநாளை வந்து இப்படி கொண்டாடுறது. அதே மாதிரி ஒவ்வொரு நிதியாண்டுலையுமே அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வாங்குறவங்களுக்கு வீடுமே வழங்கியிருக்காங்க அந்த திட்டம். அதுமாரி 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இந்த இது பாருங்கள், கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதி ஆண்டுகளுக்கும் எத்தனை பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்கன்னா 10 பேருக்கு. சரிங்களா. இந்த இது வந்து திட்டம் வந்து இந்த திட்டம் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பர்சேஜுங்கும் போது புக்கிலேருந்து கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. புக்கிலேருந்து கேட்கணுங்கிறத நம்ம அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். புக்கிலேருந்து நம்ம அந்த வஉசியை பற்றி கேட்டிருந்தாங்க, அதை வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் புக்லேயே ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இந்த திட்டம்ங்கும் போது இந்த திட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அதில் வந்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறனில் வந்து அவங்க மேலே கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியில் வந்து செய்தித்தாள், தலையங்கம், இந்த மாதிரி இதோ சரிங்களா, அரசு சார்ந்த விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதான் அதோட. அப்போ இந்த மாதிரி விஷயத்த தான் உங்களுக்கு வந்து பேசேஜாக கொடுப்பாங்க. இது வந்து இதோடது கிடையாது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா முகப்பு செய்தி வந்து அகழாய்வை பற்றி கொடுத்துருக்காங்க. அகழாய்வுனாலே நம்மளுக்கு தெரியும், சிவகங்கை, இந்த ஆதிச்சநல்லூர். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து நடத்தியதை வந்து தமிழர்களுக்கு வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே அவங்க நகர நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கீழடி சான்றுகள் மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுடுமண் பானை, அங்கே வந்து நிறைய சுடுமண் பானை ஓடுகள்லாம் ஆதன், குவிரன் அப்படிங்கிற தமிழ் பிராமி எழுத்துக்கள்லாம் பொறிச்சிருக்காங்க. இது வந்து வைகையோட நதிக்கரையில் ஒரு வளமான நாகரிகம் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்லாம் அவங்க வந்து வாழ்ந்தவங்க மக்கள் நிறைய ஆறுகள் கிட்ட தான் அந்த நாகரிகம் நதியை தான் ஒரு நதிக்கிட்ட வாழ்ந்திருக்குது வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, நாகரிக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி வைகரி நதிக்கரைக்கிட்டையும் ஒரு நாகரிக வாழ்க்கை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வரலாற்றை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கான ஆதாரம் வந்து இருக்குது. 2600 தமிழர்கள் வந்து சான்றுகள் வந்து கிடச்சிருக்குன்னு. சரியா. தமிழர்களோட நாகரிகம்ங்கிறது 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்கள், காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க எதுக்காண்டி அப்படின்னா, இப்போ பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, அவங்க வந்து சாப்பிடாமல் போயிடுவாங்க, லேட்டாக ரொம்ப தூரத்தில் இருந்து வருவாங்க, அவங்களோட கற்றல் திறனை மேம்படுத்தணும். அதுக்காண்டி தான் இந்த காலை முதலமைச்சர் உணவு திட்டம் அப்படிங்கிறது முதற்கட்டமாக 1545 பள்ளிகளில் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா. 2023 ஆகஸ்ட் 25 வந்து முதல் மாநிலம் அதாவது முதல் மாநிலம் முழுவதும் 31,000 சரிங்களா 8 பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 1545 தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ 2023 பார்த்திங்கன்னா முதல் அன்னைக்கு மாநிலம் முழுவதும் 31,000 பள்ளிகளுக்கு வந்து செயல்பட்டிருக்காங்க. 31,008 பள்ளிகளுக்கு வந்து செயல்பட்டாங்க மாநிலம் முழுவதும். இந்த திட்டத்தால் 17 லட்சம் மாணவர்கள் வந்து தினந்தோறும் என்ன பண்ணியிருக்காங்க, ஊட்டச்சத்தான உணவு வந்து பெறுறாங்க அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. சரி, உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது இந்த காலை உணவு திட்டம், ஏன்னா இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம படிக்கும் போது தான் காலை உணவு திட்டம்ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா. இப்போ தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. காலை உணவு திட்டம்னால மாணவர்கள் வந்து ரொம்ப பயனாக பண்ணுறாங்களா, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா. ஏன்னா காலை உணவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும்போது சத்துணவு திட்டம் மதியம் வந்து இருந்திருக்கோம், நம்ம வந்து சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ஓகே, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் படித்த ஸ்கூல்லலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவு ஓகே தான், ஒர்த்து தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போயுமே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அந்த சத்தான உணவுன்னு சொல்கிறாங்களா, அது எப்படி இருக்குது இன்னமும் அது வந்து இருக்கா, இல்லை எல்லாமே அதனால் பயனடைகிறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் யாராவது அது பயனடைஞ்சிருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்டிலே அந்த மாதிரி யாராவது அப்படிலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா. காலை உணவு திட்டம்ங்கிறது தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த 2023 ஆகஸ்ட் 25 தான் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு 31,008 பேத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 31,008 ஸ்கூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள்,
கட்டுரை. இது வந்து பார்த்திங்கன்னா உழவு தொழிலை சம்மந்தப்பட்டது. இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், உழவர்கள் தான் உழவு தொழிலுக்கு அச்சாணியாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. உழுதுண்டு வாழ்வார் மற்றார் எல்லாருமே தொழுதுண்டு பின் செல்பவர். அவங்கள வந்து தொடர்ந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்க அப்படிங்கிறதான் திருக்குறள். சரிங்களா? அதே மாதிரி ரசாயன உரங்கள்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான வளங்களை வந்து பயன்படுத்தணும். அதுதான் ஆரோக்கியத்தை வந்து நல்லா முன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. மண்புழு உரம் இந்த மாதிரி நல்ல நல்ல உரங்களை வந்து என்ன பண்ணணும், காய்கறிகளை வந்து போடணும். அதே மாதிரி நஞ்சில்லா உணவை வந்து எதிர்கால சந்ததிகளுக்குமே கொடுக்கணும். இப்போ தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரசாயன உரமாக மாறிடுச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் படி கொடுத்துருக்காங்க கட்டுரையில். இப்போ வந்து திருக்குறளின் படி உலகிற்கு அச்சாணியாக யார் வாழ்கிறாங்க, உழவர்கள் தான். அது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தலையங்கம்ங்கிறது மின்னணு மயமாக்கல் மற்றும் சைஃபர் பாதுகாப்பு. சைஃபர் பாதுகாப்புனா என்னென்னா, நிறைய ஸ்கேம் நடக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா. நிறைய டெக்னாலஜி வந்து இப்போ எந்த இடத்துலையுமே டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை வச்சு நல்ல வழியிலுமே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி திருட்டு, நல்லா ஏதாவது ஒரு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் நடந்து நிறைய இடத்துல அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நிறைய இதை நம்ம பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் கேட்டு. சரிங்களா? அதனால் நம்ம பாஸ்வேர்டை வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட சொல்லக்கூடாது. வங்கி தகவல் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க அழைப்புகளை வந்து என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக வழிகள் மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதுதான் விழிப்புணர்வை சைபர் குற்றங்களிலிருந்து தற்காத்து கொள்ளும் கேடயமாகும். அதாவது விழிப்புணர்வுகள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்குமோ, இப்போ எல்லா விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லது மட்டுமே இருந்தால் அதுக்கான கெட்டதை வந்து நம்ம தெரிஞ்சுக்காமே போயிடுவோம். அப்போ எல்லாமே இருக்கும். நம்ம தேர்ந்தெடுத்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்ம திருட்டுகளில் வந்து காத்துக்கலாம், நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதை வந்து எப்படி நீங்கள் பார்த்துக்குவீங்க, இந்த இணையவழியில் இந்த ஸ்கேம் திருட்டு நடக்கும்போது நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குவீங்கும் போது கடவுச்சொற்களை வந்து பிறர்கிட்ட வந்து பகிராமல் வந்து விழிப்போடு இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அரசு செய்திங்கிற போது இப்போ வந்து தெரியும், மாமல்லபுரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வதேச அளவில் சுற்றுலா மேம்பாடு வந்து நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா திட்டங்கள் வந்து இருக்குது. அங்குள்ள வந்து கடற்கரை கோயில், அப்புறம் 5 ரதம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா நவீன மின் விளக்குகளால் அலங்கரித்து அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 20 கோடி வந்து அங்கே வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு பயணிகள்லாம் இங்கே வந்து அதை பார்க்கணும், வரலாற்று சின்னங்களை வந்து சிதைக்காமல் இருக்கணும். ஏன்னா அதை சிதைக்காமல் இருந்தால் தான் அதோட தன்மை வந்து மாறாமல் இருந்தால் தான் அதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி வந்து அதுக்கான ஒதுக்கியிருக்காங்க. அந்த சின்னங்களை, வரலாற்று சின்னங்களை மேம்படுத்துறதுக்கான ஒதுக்கீடு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், முகப்பு செய்திங்கும் போது செஸ் ஒலிம்பிக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து வருதா, ஒரு கலவையாக விளையாட்டும் வருது, நம்மளை வரலாறும் வருது, அதுக்கப்புறம் அந்த கீழடி தொல்லியலும் வருது. இந்த மாதிரி அப்புறம் வந்து கலைஞர்களோட அரசு திட்டம், இந்த தமிழ்நாட்டோட முக்கியமான திட்டங்களும் வருது நிறைய. அதுக்கப்புறம் விழிப்புணர்வு சார்ந்த செய்திகள் வருது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்க்கணும். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ செஸ் ஒலிம்பிக் போட்டி வந்து சாதனையில் வந்து 44வது செஸ் ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தோட பெருமையை வந்து உலகிற்கு வந்து பறைசாற்றி கிடச்சிச்சு. அதோட சின்னம் வந்து தம்பி வேட்டி சட்டை அணிந்த குதிரை உருவமாகும். அந்த போட்டியோட சின்னம் வந்து என்னது, தம்பி வேட்டி சட்டை அணிந்த குதிரை உருவமாகும். இது தமிழர்களோட பாரம்பரியம் தான். வேட்டி சட்டைனாலே தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து வேட்டி சட்டை வந்து போடுறது கிடையாது. அவங்க வந்து பாரம்பரியத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா தமிழக வீரர்களோட திறமையினால இந்தியாவுக்கு நிறையா அந்த செஸ் ஒலிம்பிக் போட்டியை வச்சு நிறையா பதக்கங்கள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளை நடத்துவதில் தனது ஆற்றல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த தம்பி குதிரை உருவம் சின்னம், இந்த 44வது செஸ் ஒலிம்பிக் போட்டியோட சின்னம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இந்த கேலோ அந்த விளையாட்டு போட்டி அதில் பார்த்திங்கன்னா ஒரு டால்ஃபின் உருவம் வரும். அந்த கடற்கரை விளையாட்டு போட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்னங்கள்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை நம்ம கரெக்டாக அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரியா? இப்போ வந்து இதுக்கான டெஸ்ட்டு வந்து நீங்கள் அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து பாருங்கள், புதுமை பெண் திட்டம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படின்னா, 1000 மாதந்தோறும் அந்த மாணவிகளுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் வங்கி தொகையில் வந்து செலுத்தப்படுறாங்க. அது பேர் வந்து மூவாளூர் ராமாமிர்தம், அவங்களோட நினைவு சார்பாக தான் இது வந்து உயர்கல்வி திட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது மூலியமாகவும் 1000 ரூபாய் வந்து எல்லோரும் சேமித்து வர்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மழைநீர் சேமிப்பு அப்படிங்கும்போது அதாவது மழைநீர் சேமிப்புங்கிறது இப்போ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது இப்போல்லாம். ஆனால்
இப்போ அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து தண்ணியை வந்து தட்டுப்பாடு வரும்னு இப்போயே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கூரைகளில் விழுற மழை நீரெல்லாம் குழாய்கள் மூலம் நிலத்தடியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வருங்காலத்தில் கோடை கால தட்டுப்பாடை குறைக்கணும், நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி வள்ளுவரோட வாக்கியிருக்கணுங்க. ஒரு துளி தான் மழையை கூட வீணாக்காமல் சேமிப்பது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வந்து என்ன சொல்கிறாங்க, மழைநீர் இந்த திட்டம் மூலமாக என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாதுன்னா, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறது. அந்த நிலத்தடியில் வந்து தண்ணி போக போக அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மழை நீர் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். தோண்ட தோண்ட நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட நோக்கம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கான இந்த யூனிட் 5லே ஜஸ்ட்டு ஒரு டெமோ கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? டெமோங்கிறத விட ஜஸ்ட்டு ஒரு ஐடியா. சரிங்களா? அடுத்து நம்ம கிளாஸில் வந்து இது வந்து தனியாகவே எடுத்து உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம தனியாக வந்து அடுத்து இந்த இதெல்லாம் முடிச்ச பிறகு தனியாக ஒரு கிளாஸ் வந்து போவோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நல்ல விதமாக வாய்ப்பை வந்து கிடைக்கிற வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து விட்டிங்கன்னா அடுத்து வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். சரியா?